இன்றைக்கி இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிகிட்டே வந்து இந்த ஃப்ரிட்ஜை பற்றியான ஒரு மெமரியும் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, மேரேஜ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமாக வீட்டுக்கு வாங்கின ஃபஸ்ட்டு பொருள் தான். எங்களோட கல்ச்சரில் இந்த சீதனம் கொடுக்கறது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. நாங்களாக தான் வந்து எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸ்டார்டிங்கில் இருந்து எனக்கு கொஞ்சம் கல்யாணத்துக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. நாங்கள் வந்து கல்யாணம் முடிஞ்சு தனியாக தான் போகிறோம் அப்படிங்கவும் எங்கள் வீட்டு சைட்லேருந்து வந்தவங்க எல்லாருமே வெசில்ஸு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி பொருள்லாம் வந்து வாங்க தேவையில்லை. கேஸ் ஸ்டவ்வும் வந்து அப்ளை பண்ணி வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு தான். கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை இல்லாமல் தான் இருந்திருந்தோம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஃப்ரெஷ்ஷாக வந்து சந்தைக்கு போய் மார்க்கெட்டில் இருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அளவாக வாங்கி அளவாக கொண்டு வந்து வைப்போம். இப்படியே வந்து ஒரு 4 மாதம் போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சம்மர் சீசன் வந்துச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆக தொடங்கிருச்சு. டெய்லி போய் வாங்கவும் முடியல. வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து அந்த மார்க்கெட்டும் இருக்கும். அங்கே சீப்பாகவும் இருக்கும். ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த ஃப்ரிட்ஜு வந்து வாங்கலாம் ஃபஸ்ட்டு. அது கண்டிப்பாக வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அப்போ தான் வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு கம்மியான ஃபினான்ஷியல் ஸ்டேஜில் இருந்து தான் மேலே வரதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அப்போது எப்படி வாங்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ப்ரைவேட் கோல்ட் லோன் கம்பெனியில் போய், ஏன்னா நான் வந்து முன்னாடி அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் அப்படிங்கிறனால, அப்போ எங்ககிட்ட கிரெடிட் கார்டோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. அப்போ இந்த பஜாஜ் எல்லாம் வரல அப்படின்னு நினைக்கிறேன். கிரெடிட் கார்டும் வந்து எங்ககிட்ட இல்லை. அப்போ தான் வந்து கல்யாணம் ஆகிருக்கு. ஒவ்வொன்றா அதுக்கப்புறமா தான் பண்ணும் அப்படிங்கிறனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி என்னோடய ஒரு ஜுவல் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த கோல்ட் லோன் கம்பெனியில் வந்து ப்ளெட்ஜ் பண்ணோம். ப்ளெட்ஜ் பண்ணி ஒரு 15,000 பக்கம் ஆயிடுச்சு இந்த ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கும்போது. அப்போ வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்து அந்த டைமில் ஒரு ஃபேஷனாக இருந்துச்சு, இந்த மாதிரி டிசைன் வந்து வர்றது. ஸோ அப்படி தான் வந்து இந்த ஃப்ரிட்ஜை வந்து வாங்கினது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாதம் ஒரு சர்டைன் அமௌண்ட் வச்சு பார்ஷியலாக வந்து இன்ட்ரெஸ்ட்டும் போக பிரின்சிபலும் வந்து அதுக்கு கட்டிகிட்டே வந்து சீக்கிரமாக அதை ரிலீஸும் பண்ணிட்டோம். இந்த ஃப்ரிட்ஜு வந்து இதோட 7வது வீடு மாறிட்டோம். இந்த 7வது வீடு வரைக்கும் இன்னுமே இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்து வந்ததில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்பூல் பிராண்டு தான். எங்கள் 2 பேர்த்துக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜே வந்து போதுமானதாக தான் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு ஃப்ரிட்ஜை வந்து அப்டேட் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து நமக்கு வேறு எல்லாம் கடைக்கெல்லாம் போகும்போது, வேறு ஃப்ரிட்ஜெல்லாம் பார்க்கும்போது, இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடான மாடல்ஸ் வந்திருக்கப்போ அது வாங்கணும் அப்படின்லாம் வந்து ஆசை வரும். ஆனால் வந்து அது தேவையா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அது தேவையில்லை. இப்போ வந்து இதை வைக்கிறக்கே வந்து கரெக்டாக இருக்குது. என்ன ஃப்ரீசர் தான் வந்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ரிட்ஜு வந்து ஷிஃப்ட் பண்ணி அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக பெயிண்ட்டு அங்கங்கே போயிருக்கே தவிர, மற்றபடி இதனால் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை, இது வரைக்குமே இல்லை. இதில் வந்துட்டு நான் தேங்காய் வந்து ஒரு 2, 3 தேங்காய் வாங்கினேன் அப்படின்னாலும், இங்கே வெயிலுக்கா என்னன்னு தெரியல, தேங்காய் சீக்கிரமாக வந்து கெட்டு போகுது. எங்களுக்கு 2 தேங்காவை வந்து யூஸ் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் மேலே ஆயிரும். தேங்காய் யூஸ் பண்ணி ஏதாவது டிஷ்ஷு செஞ்சால் தான் வந்து சீக்கிரம் தீருமே தவிர, இல்லாட்டி அவ்வளோ சீக்கிரம் காலி ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போவுமே தேங்காய் வாங்கினா ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஃப்ரீசரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஒரு வேளை தேங்காய் யூஸ் பண்ணி டிஷ்ஷஸ் பண்ணுறேன் அப்படின்னா, முன்னாடி நாள் நைட் எடுத்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஸோ அப்படி வைக்கும்போது வந்து எனக்கு தேங்காய் வந்து வேஸ்ட்டே ஆகிறதில்ல, அது கெட்டும் போகிறதில்ல. இவ்வளோ நாள் ஆனாலும் நான் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்க முடியும். இதில் மேக்ஸிமம் வந்து ஒரு 6 தேங்காயெலாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் வந்து ஒரு வ்ளாகில் தான் ஒரு அம்மா இந்த மாதிரி தேங்காய் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது ஃப்ரிட்ஜில் வந்து தேங்காய் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது.
எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் ஊரில் வந்து கிளைமேட் சில்லுன்னே இருக்கும். மோஸ்ட்லி சில்லுன்னு தான் இருக்கும். அப்போ வெளியவே வந்து அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ஒன்றுமே ஆகாது. நான் அப்படி தான் வச்சிட்ருந்தேன். இங்கே வந்து எனக்கு செட் ஆகலை அப்படிங்கவும் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான், ஃப்ரிட்ஜும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நான் எப்போவுமே க்ளீன் பண்ணுவேனான்னு கேட்டால், இந்த மாதிரி ரொம்ப கசகசன்னு ஆனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதோட சரி. மற்றபடி ஜஸ்ட்டு தொடச்சி எடுத்துருவேன். டீப் க்ளீன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னைக்காவது தான் பண்ணுறது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை இதை க்ளீன் பண்ணிடணும், இவ்வளோ அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு என் மைண்ட்லேயே வந்து டைம் டேபிள் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதை க்ளீன் பண்ணல அப்படின்னா, ஐயையோ அதை க்ளீன் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி அதுவே ஒரு கமிட்மெண்ட் மாதிரி பண்ண தொடங்கிட்டேன். அதனால் அந்த மாதிரி பண்ண வேண்டாமே, நமக்கு எப்போ தோணுதோ அப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சுன்னா அப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து வீக்லி காய்கறி உள்ளார வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு தொடச்சி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.